ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு another vlog. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்? மதுரையில் இருக்கேன். ஸோ நாளைக்கு எனக்கு மதுரையில் ஒரு ஈவெண்ட் இருக்குது, அது விஷயமாக தான் நான் வந்திருக்கேன். ஸோ ஒரு டே பிஃபோரே வந்துட்டேன். ஸோ தட் இன்றைக்கும் நாளைக்கும் கிடைக்கிற அந்த கொஞ்சம் கொஞ்சம் டைமில் மதுரையை சுற்றி பார்க்கலாம், மதுரையில் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அந்த ஈவெண்ட்டையும் அட்டன் பண்ணிவிட்டு அப்புறமா சென்னை போகலான்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஃபஸ்ட் என்ன வந்து நிற்கிற ஹோட்டல்லேருந்து ஆரம்பிக்கலாமா? இது வந்து கிராண்ட் மதுரை பை ஜிஆர்டி, அங்கே தான் தங்கியிருக்கேன். இது வந்து ஒரு பிராண்ட் நியூ ஹோட்டல். ஸோ செம்மையாக இருக்குது. வியூ வந்து நான் ஃபஸ்ட்டு இல்லை அங்கேருந்து காமிக்கிறேன், பிகினிங்லேருந்து காமிக்கிறேன், என்ட்ரன்ஸ்லேருந்து. ஸோ தட் உங்களுக்கு அது ஒரு பார்த்தீங்களா, டென்டடிங், இது என்ட்ரன்ஸ். அண்ட் அகெயின் இது வந்து எல்லா ஹோட்டல்லையும் கொடுக்குற மாதிரி அந்த திங்ஸ் வைக்கிற இடம், இதுவும் திங்ஸ் வைக்கிற இடம். அப்புறம் மெயினான விஷயம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. கேஷ்யூநட் இருக்குது, பாதாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாமே சாப்பிட்டா காசும் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குது? இதுக்குள்ளே நமக்கு தேவையான விஷயங்கள் 2 தான் இருக்குது. பார்த்தீங்களா? ஸ்னிக்கர் அண்ட் டைரி மில்க். அப்புறம் இது வந்து அவங்க வெல்கம் பண்ணுறதுக்காக கொடுத்தாங்க, துளசி மாலையா. ஸோ இதெல்லாம் கொடுத்தாங்க, அதை அப்படி வச்சுருக்கேன். எல்லா ஹோட்டல்ஸ்லையும் இருக்கிற மாதிரி பெட்டு, சோஃபா. இது வந்து நான் இப்போ நான் உங்களுக்கு வியூ காட்டுறேன். நான் வந்தபோது செம்ம மழைங்க, அது உங்களுக்கு இந்த க்ளவுட் பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்களா, நல்ல பிளாக்காக இருக்குது, க்ளவுடியாக. ஹலோ, இதுதான் பாத்ரூம். செம்மையாக சூப்பராக இருக்குல்ல? எஸ். டென்டடிங். இப்போ நம்ம ஒரு ஹோட்டலில் வந்தால் என்ன மெயினாக பண்ணுவோம்? நமக்கு பிடிக்குதோ இல்லையோ அங்கே இருக்கிற எல்லா விஷயங்களையும் ட்ரை பண்ணணும்னு நினைப்போம். நான் நினைப்பேங்க. ஸோ இப்போ வந்து நான் காஃபி பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு புதுசான ஒரு இடத்துல வரும்போது இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணணும்ல. இதுதாங்க செம்மன்னு சொல்கிறது. எல்லாமே போட்டேன்னா சர்க்கரையே போடலை. நான் ஒரு டீ பர்சன் கிடையாது. நான் மோஸ்ட்லி வந்து காஃபி தான் குடிப்பேன். அதுவும் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை, கொஞ்சம் உண்டு. பட் ஆனால் அது இது மாதிரிலாம் உட்காந்து அப்படி குடிக்கும்போது ரொம்ப பிடிக்கும். டீ குடித்து முடித்து ஃப்ரெஷ்அப் ஆகி மதுரையை நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கிடையாது, இருக்கிறது நமக்கு கொஞ்சோண்டு டைம் தான். அந்த டைமுக்குள்ளே எங்கெல்லாம் சுற்ற முடியுமோ சுற்றி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் என்னென்ன வீடியோவில் கேப்சர் பண்ண முடியுமோ அதெல்லாம் உங்களுக்கு நான் கேப்சர் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் காஃபி குடிக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் ரெடி ஆகிட்டேன். ரெடியாகி வெளியில் போக போகிறேன். சாப்பிடுற தோசை ஆறிடுப்பா. ஓகே, இப்போ பேக் டு த ரூம். ஸோ இன்றைக்கி 2 கோவில் போனோம். 6 படையில் நான் 4 படை முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 இருக்குது. அந்த 2மே இந்த 2024க்குள்ளே போகணும்னு என்னோடய விஷஸ். பார்ப்போம் கடவுளோட சித்தம் என்னென்னு. அப்புறம்
மதுரையில் வந்தால் நம்ம எல்லாருமே போகிற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் போயாச்சு. 2 இடத்துலையும் சூப்பரான தரிசனம் கிடச்சிது. இனி பழமுதிர்ச்சோலையும் இங்கே தான் இருக்குது. ஒரு 1 hour ட்ராவலில் போனால் பார்க்கலான்னு சொன்னாங்க. அது நாளைக்கே இந்த ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சுட்டு போக முடிஞ்ச, லைக் சென்னைக்கும் போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி அதையும் ஷெட்யூல் பண்ணி போக முடியுமான்றது பார்க்கணும். அது டைமிங் பொறுத்து தான். பட் சூப்பரான தரிசனம். கோவிலுக்கு போயிட்டு வரும்போது கிடைக்கிற அந்த சந்தோஷம், அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அண்ட் திருப்பரங்குன்றம் நான் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஸோ அதுவுமே உள்ளே கொண்டு போய் நல்லா தரிசனம்லாம் கிடச்சிது. சூப்பராக தரிசனம் கிடச்சிது. மீனாட்சி அம்மன் கோவில் நான் ஏற்கனவே வந்திருக்கேன். ஸோ மறுபடியும் போக கிடச்சதும் ஒரு பாகியம்தான். இதெல்லாம் முடிச்சுட்டு சரி ஓகே மதுரைக்கு வந்தாச்சு. எல்லாருமே சொன்னாங்க கண்டிப்பாக சாப்பாடுக்கு கொனார் மெஸ் அங்கே போய் சாப்பிடுங்கன்னு. பட் கோவில்லேருந்து திருப்பி போகிறதுனால நான்வெஜ் ட்ரை பண்ணல, வெஜிடேரியனில் போயிட்டேன். இடியப்பம் சாப்பிட்டேன், தோசை சாப்பிட்டேன். குட், இட் வாஸ் நைஸ். அதுக்கப்புறம் மதுரை மல்லி நிறைய ட்ரை பண்ணோம். அந்த ஃப்ரெஷ்ஷான மல்லி கிடைக்கல. ஸோ நாளைக்கு வந்து அந்த மதுரை மல்லியும் வாங்கிட வேண்டியதுதான். அண்டு ஜிகிர்தண்டா எங்கேயோ ஒரு இடத்துல சொன்னாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதையும் பார்த்து வாங்கினோம், சாப்பிட்ணுன்னு ஒரு விஷயம் இருக்குது, பார்ப்போம். ஸோ இப்போ நாளைக்கு காலையில் மறுபடியும் தூங்கி எந்திரிச்சிருக்கும் நம்ம பார்க்கலாம். குட் நைட். ஓகே, குட் மார்னிங். ஸோ மேக்கப்பெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சுட்டேன். சாரி மாற்றணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சேன்னா, போய் சாப்பிட்டு வந்துடலாம். இன்னும் ஒரு 1 hour இருக்குது. அதுக்குள்ளே கடை சாப்பிட்டு வந்து சாரியை கட்டிவிட்டு நம்ம ஈவெண்ட்டுக்கு போகலாம். ஓகே, ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் ஏரியாவுக்கு வந்தாச்சு. எப்படி ஆரம்பிக்கிறேன்னு தெரியுமா? லைட்டாக மன திருப்திக்காக கொஞ்சோண்டு உப்புமா, அப்புறம் பயங்கரமாக நான் ஏதோ நேற்று தான் அமெரிக்காவிலேருந்து வந்த மாதிரி க்ரோசாண்ட் சீஸ் சாண்ட்விச், அப்புறம் பனானா பேன்கேக் அண்ட் சம் ஃப்ரூட் பிரெட் வித் சாக்லேட் டிப். ஆனால் உப்புமாலேருந்தே ஆரம்பிப்போம். நம்ம வந்து நம்மளோட கலாச்சாரத்தை விட்டு கொடுக்கக்கூடாதுல்ல. டைம் இல்லை நம்மளுக்கு. ஆக்சுவலி அங்கே 9 o'clock இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 7:30 ஆயிடுச்சு. இங்கே சாப்பிட்டு ட்ராவலிங் ஒரு 15 to 20 minutes இருக்கும். இங்கே இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது பாருங்களேன், ஆம்பியன்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. கிராண்ட் அப்படின்ற அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே இடமும் அவங்க செம்ம கிராண்டாக, ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக. லைக் நம்மளால் இப்போ பீச் பார்க்க முடியலனாலும் அந்த தண்ணியை பார்த்து, ஃபவுண்டன் பார்த்து, அந்த மாதிரி சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியுது. அண்ட் ஃபுட்டு வந்து எப்போவுமே நான் ஜிஆர்டியில் நிறைய வாட்டி ஸ்டே பண்ணியிருக்கேன், நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன். அவங்கள அடிச்சிக்கவே முடியாது. அண்ட் டெசர்ட்ஸ் எல்லாம் சொல்லவே வேணாம். ஜிஆர்டியில் டெசர்ட் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும், செம்மையாக இருக்கும். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அண்ட் அந்த வெரைட்டிஸ் எல்லாமே செம்மையாகவும் இருக்கும். எங்கே போனாலும் நம்ம எடுத்துகிட்டு வர ஒரு விஷயம் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் லைட்டாக நான் இருமுவேன், தும்முவேன், எல்லாம் பண்ணுவேன். பட் இருந்தாலும் நான் குடிப்பேன். ஓகே, நான் இப்போ ரெடி ஆகிட்டேன். அது என்ன ஈவெண்ட்டு என்னென்னலாம் நான் அங்கே போய் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது கீழே போகிறேன். ஓகே,
கவர் எடுத்துருங்க. ஓகே, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. பேக் டு ஹோட்டல் போகிற வழியில் நான் வந்து ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சேன். அந்த மதுரை மல்லியும் வாங்கினேன். சின்னதாக ஒரு ஆசை இருந்தது. ரொம்ப நாளாக வரும் போவோம் அது வாங்குறதுக்கான டைமும் இல்லைன்னா அதுக்கான ஒரு அமைப்பும் எனக்கு அமையலை. இன்றைக்கி வந்து வாங்கிட்டேன், சந்தோஷமாக இருக்குது. ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். அது எந்த இடம் ஏதுன்னு அங்கே போனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஓகே, என்னோடய மதுரை ட்ரிப் நீங்களும் என் கூட என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நேற்று நான் உங்ககிட்ட சொன்னேன், சரி போகும்போது காமிக்கிறேன். பட் ஆனால் கோவில் போனதுக்கப்புறம் நமக்கு அந்த வீடியோ எடுக்கணும், இதெல்லாம் தாட்ஸ் வராது. சின்னதாக அங்கங்கே எடுத்திருக்கேன், அவ்வளோதான். ஸோ ரொம்ப சந்தோஷமான என்ன சொல்கிறது ஒரு ட்ரிப்பாக இருந்தது இந்த மதுரை ட்ரிப். நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேனோ அப்படிங்கிறது எனக்கு வார்த்தைகள் சொல்ல தெரியாது. பிகாஸ் நம்ம ஒரு சில விஷயங்கள் நினைப்போம், இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் அந்த கோவிலுக்கு அந்த டைமிங்கு போகணும் அப்படி இப்படிலாம் நினைக்கும். அதெல்லாம் கரெக்டாக அந்தந்த டைமிங்க்கு நடக்கும்போது ஒரு மாதிரி ஒரு மாதிரி பிளஸ்ட் ஃபீல் கிடைக்கும்ல. ஸோ அது எனக்கு கிடச்சிருக்கு. அண்ட் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய்.